பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தடவை நான் நிறைய விதைச்சிருக்கிறேன். நல்ல விளைச்சல் ஆண்டவர் கொடுப்பாரா? வேலை இடத்துல நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மகனுக்கு நல்ல ஒரு மகளை எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் கொடுப்பாரா? என்னென்ன காரியத்திற்காக இவ்வளவு நாட்கள் நீங்க தேவ சமூகத்துல எதிர்பார்ப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, இதோ இந்த நாள்ல சங்கீதம் 85:12 வசனத்தின்படி கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா! கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை கொடுக்க போறார். நீங்க எந்த இடத்துல உங்க உழைப்பை விதைச்சிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கர்த்தரை நம்பி அந்த இடத்துல நீங்க படிப்பிலையாகட்டும் வேலையிலாகட்டும் எந்த இடத்துல நான் அதிகமா விதைச்சிருக்கிறேன், கர்த்தர் நன்மையானதை கொடுக்க போறார். மேலான உயர்வுங்களுக்கு கொடுக்க போனார். அது தேவ கரத்திலிருந்து உங்களுக்கு கடந்து வருவது. நீங்க கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்ப என்னை எப்படி ஆசீர்வதிக்க போறார்? கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்க மகனுக்காக மகளுக்காக நல்ல வரனுக்காக தேவ சமூகத்துல கடந்த நாட்கள் உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். நல்ல வரன நல்ல ஆவிக்குரிய பிள்ளைய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கொஞ்சம் கூட டவுட்டே உங்களுக்கு இருக்க வேண்டாம். நீங்க ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நீங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கு மேலாக கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த ஆசீர்வாதம் உங்களை வந்தடைகிற பொழுது, அந்த டிவைன் கனெக்ஷன் உங்களை சந்திக்கிற பொழுது நீங்க சொல்லுவீங்க, அப்பா இப்படி என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கார். அப்ப இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் நன்மையானதை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளை பெற்றெடுக்க போற அந்த பேர குழந்தை நன்மையானதை பெற்றெடுப்பாளா? நல்லா பெற்றெடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல எந்த குடும்பத்தில் டெலிவரிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, சுக பிரசவத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவாருங்க. அந்த சுக பிரசவத்தில் தேவனுடைய கரை இருக்கும். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பலன் கடந்து வரணுமோ பலன் கடந்து வரும். பிள்ளைக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறேன், பிள்ளைக்காக இவ்வளவு டியூஷன் வச்சிருக்கிறேன், பிள்ளைக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்க பிள்ளை இந்த வருஷம் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கும். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். காரணம் என்னன்னா, தேவ சமூகத்துல கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்க. எந்த இடத்துல எல்லாம் கண்ணீரோடு அர்ப்பணத்தோடு தேவ பயத்தோடு பயபக்தியோடு விதைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். யார் மூலமா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் பாஸ்டர்? பரத்திலிருந்து, பரத்தின் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் மூலமா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். நன்மையை கொடுப்பார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். எந்த இடத்திலும் நீங்க விதைச்சது, நீங்க ஜெபத்துல விதைச்சது, தேவனுக்காய் நீங்க ஆலயத்துல விதைச்சது, தேவனுக்காய் சில இடத்துல பொருத்தனையோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர் பொருத்தனையோடு சில ஹோம்ல விதைச்சிருக்கிறீங்க, சில தேவைப்படுகிற இடத்துல விதைச்சிருக்கிறீங்க, சில பேர் மிஷன் பணித்தளத்தில் விதைச்சிருக்கிறீங்க. நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். எந்தெந்த இடத்துல தேவனுக்கு என்று விதைத்திருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல பொருத்தனையோடு விதைத்திருக்கிறீங்களோ, உங்க ஒவ்வொரு உடன்படிக்கையும் என் தேவன் கனப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் கனப்படுத்துகிறார். துளி கூட நீங்க டவுட், உங்களுக்கு சந்தேகம் இருக்கவே வேண்டாம். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். இந்த நாள்ல இருந்து அந்த ஜெபத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா கர்த்தர் நன்மையான எனக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். உங்க பிள்ளைங்க பெற்றெடுக்கிற பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளுடைய திருமண காரியம் இந்த வருடத்துல ஆசீர்வாதமா நடைபெற போகிறது. நீங்க நினைத்து பார்க்க முடியாதபடி கர்த்தர் சீரும் சிறப்புமாய் ஆசீர்வாதமாய் மனமகிழ்ச்சியால் நிரப்பி எல்லா புருவங்களும் உயர்த்தத்தக்கபடி என் ஆண்டவர் நடத்துவாருங்க. இந்த வசனத்துக்கு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனை துதிங்க. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி உங்களை நிரப்புகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்துகிறது, உங்களை பலப்படுத்துகிறது. சந்தோஷமா இருங்க. பெரிய காரியங்களை செய்வீங்க. God bless you.